குழம்பு வைக்கிறதுக்காக சட்டி வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் தக்காளி எவ்வளோத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன், உள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இதாகிடுச்சு. நம்ம மசாலா போட்டுடலாம். சிக்கன் மசாலா போடுறேன். கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இனிமேல் கொஞ்சமாக கரம் மசாலா போடுறேன். ஒரு 1 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா போட்டிருக்கிறேன். இனிமேல் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈரலில் போட்டுடலாம். இது கூடயே இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நான் ஈரலை க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த இதை உள்ளே சேர்த்துட்றேன். இனிமேல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கு உப்பு போட்டுற வேண்டியது. இனிமேல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது அந்த ஈரல்லையே கொஞ்சம் தண்ணி இதாகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள் மக்களே, இந்த அளவுக்கு நல்லா வற்ற விடணும். இன்னும் வற்ற விடலாம். ஆனால் எங்கள் பிள்ளைங்க வந்து இதை போட்டு தான் விரசி சாப்பிடுவாங்க. வேறு எதுவும் ரசம் எதுவும் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு இதே மாதிரி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.